ஹே ஹைஸ் வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் திருமணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரொம்பவும் ஜாலியாக ஃபன்னாக இருக்க போது. சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆக்ஷன் எதுவும் இல்லாமல் ரொம்பவும் ட்ராமாட்டிக்கலாக காமெடியாக இருக்கும். இமேஜினரி ஃப்ரெண்ட்னா என்னென்னு நம்ம ஆல்ரெடி இமேஜினரி படத்தில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இமேஜினரி ஃப்ரெண்டை ஹீவிலாக காட்டியிருப்பாங்க. பட் இதில் அப்படியே ஆப்போசிட். இங்கே ஒரு குட்டி பொண்ணு ரொம்பவும் ஜாலியாக பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு ட்ராயிங்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கூட விளையாடிட்டு இருக்கா. அவள் ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவா. அவளோட ஸ்டோரிஸ்க்கு அவங்க அப்பா அம்மா கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்கு. பட் இருந்தாலுமே அவங்க பொண்ணு கூட ரொம்பவும் ஜாலியா ஹாப்பியா இருக்காங்க. கொஞ்ச நாள்ல அவங்களும் இறந்துடுறாங்க. இவளும் படிப்புக்காக வெளியே போயிடுறா. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப பாட்டி கூட திரும்ப அந்த வீட்டுக்கே வரா. இவ போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. இவருடைய பெயிண்டிங்ஸ், ஆர்ட்ஸ், போட்டோஸ்னு எல்லாமே இருந்த இடத்துல அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இவருடைய பழைய நினைவுகள் அவளுக்கு வந்து போகுது. பாட்டி, செல்லம், உனக்காக நான் புதுசா பிரஷ் சார்ட்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன். பாட்டி, நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு 12 வயசு ஆகுது. ஓ ஓகே, சரிவா நம்ம அப்பாவை பார்க்க போலாம்ட்டு போறாங்க. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, உடம்பு சரியில்லை. அவரு ரொம்ப ஜாலியான டைப். இவர் தான் நம்ம படத்தோட டைரக்டரும் கூட. அதை வச்சு ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. டேட், இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை டேட், நான் வளர்ந்துட்டேன். ஆனால் இவர் பண்ணுறதை பார்த்து அந்த நர்ஸே சிரிக்கிறாங்க. நீங்கள் பாரடா செல்லம், எனக்கு ஒன்றும் அம்மா மாதிரி கேன்சர்லாம் இல்லை, ஜஸ்ட் நார்மல் தான், எனக்கு சீக்கிரம் குறைவாயிடும்னு சொல்கிறாரு. ஆனால் அதையும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக சொல்கிறாரு. நைட் டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஏதோ சவுண்டு கேட்குது. என்னன்ட்டு உடனே இவருடைய ரூம்க்கே போய் பார்க்குறா. அப்போ கபோர்ட்ல இருந்து இவருடைய பழைய கேமராவை எடுக்கிறா. சார்ஜ் இல்லாமல் இருக்கு. சரி, இதுக்கு சார்ஜ் கேபிள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கடைக்கு போகிறா. வாங்கிட்டு திரும்ப வரும்போது இவளை ஏதோ ஒரு உருவம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த உருவம் இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே முன்னாடி வந்துடுது. அது ஒரு பட்டர்ஃப்ளை. ஹே ஹலோ, ஐயோ என்னை பார்த்துட்டா, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரா, என்ன இவ்வளவு படிக்கிட்டு இருக்கு, ஏய் நில்லு நில்லு, ஓடாத, ஐயோ கிட்ட வரா. ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவளுடைய ரூமை தாண்டி மேலே போயிடுறா. அந்த பட்டர்ஃப்ளை ஒருத்தர் கிட்ட என்ன அவ ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிட்ட வந்துட்டா, இங்கேயே வந்துட்டா நினைக்கிறேன், அவ என்னை பார்த்துட்டா இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. இவ என்னன்னு அந்த சாவி ஓட்ட வழியா பாக்குறா. உடனே அந்த ஆளும் பார்த்தோன்னே, ஓ ஐம் சாரி, நான் உங்க பொண்ணுகிட்ட பேச வந்தேன்னு சொல்றா. அப்ப அந்த பாட்டி, எப்படி அவ இந்த நைட்ல வந்து கத்திட்டு இருக்குது அப்படின்னு வந்து கத்துறாங்க. உடனே இவளும் சாரி பாட்டின்னு கீழே வந்துடுறா. மார்னிங் அப்பாவுக்கு பொக்கே வாங்கிட்டு போறா. அப்போ எனக்கா இந்த பொக்கே அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். இவன் பேரு பெஞ்சமின். இவன் ரூம்ல டிவி இல்ல, சோ அதனால போறவரங்க கிட்ட பேசிட்டு இருப்பான் ஜாலியா. இவளும் என் பேரு பீன்னு சொல்றான். இவன் எப்பயும் துருதுருன்னு எதையாவது பண்ணி கை காலை உடைச்சுப்பான். அப்பாவை வந்து பாக்குறா. அப்பா ஜன்னல் வழியா தப்பிச்சு போற மாதிரி இருக்கு. பட் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம ரொம்ப ரிலாக்ஸா கபோர்டை வந்து திறந்து பாக்குறா. அப்பா உள்ளதான் இருக்காரு. விளையாடுறத நிறுத்துங்கப்பான்னு சொல்றா. இப்போ நைட் இவளுடைய ஓல்டு வீடியோஸ்ல பாத்துட்டு இருக்கா. அப்போ திரும்பவும் அந்த சத்தம் கேக்குது. உடனே என்னன்ட்டு வெளியே வந்து பாக்குறா. அப்போ அந்த பட்டர்ஃப்ளை ஒருத்தர் கூட எங்கேயோ போயிட்டு இருக்கு. பின்னாடியே இவளும் ஃபாலோ பண்ணிட்டு போறா. அந்த ஆளு திருட்டுத்தனமா ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. அந்த ரூம் ஃபுல்லா ஒரே பொம்மைகளா இருக்கு. கீழே கால் வைக்க கூட இடமே இல்ல. அப்போ ஒரு கதவை திறந்துக்கிட்டு பர்பிள் கலர்ல ஒரு பெரிய உருவம் வருது. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், இவ எனக்கு பர்ஃபெக்டா இருப்பா. இல்ல இல்ல இல்ல, நீ என் கூட இப்பயே வந்தாகணும். இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. உடனே இவன் தும்ப வர, நோ 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 நோ, தும்பாத தும்பாத, வேணாம் வேணாம், தும்பிடுறான். அந்த சத்தம் கேட்டு அந்த சின்ன பொண்ணு எழுந்து பாக்குறா. பட் அவ கண்ணுக்கு இவன் தெரியல. இவங்க ரெண்டு பேருமே அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. அதை பே பாக்குறா. அப்ப பட்டர்ஃப்ளை ஹே ஹாய் அப்படின்னு சொல்ல உடனே மயங்கி விழுந்துடுறா. இப்ப கண்ணை முடிச்சு பாக்குறா. அவங்க ரூம்ல தான் இருக்கா. அது இவ கிட்ட வந்து பேச வருது. உடனே ஐயோ வேணாம், கிட்ட வராத, பயமா இருக்கு அப்படின்ட்டு இடைய போற. யார் நீ, யார் நீ அப்படின்னு கத்துறா. ஆனா ஐ எம் ப்ளூ. என்ன ப்ளூவா? பார்க்க பர்பிளா இருக்கு. ஓ, எனக்கு ஆனா ப்ளூன்னு தான் பேரு வச்சான். அவன் யாரு? அவன் உடனே பிளாசம், ஹே ப்ளூ, அவளை ஏன் பயமுடுத்துற? உன்னை பார்த்தா அவ பயப்படுறாளே, நீ கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா அப்படின்னு திட்டுறா. ஆமா, நீங்கெல்லாம் யாரு? நாங்க இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் ஹீஃப். இப்போ நாங்க புதுசா குழந்தைகளை தேடிட்டு இருக்கோம், எங்க கூட விளையாட, எங்க கூட பேச. எங்களை உருவாக்குனவங்க எங்களை மறந்துட்டாங்க, அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு சொல்றா. ஆமா, என்னை உருவாக்குனவனும் என்ன மறந்துட்டான், எனக்கு ரொம்ப அழுகையா வருது இப்படின்னு அழுதுகிட்டே அந்த ப்ளூ சொல்லுது. இவன் பேரு கேல், நீ போ உன் வீட்டுக்கு அப்படின்னு டென்ஷனா சொல்றான். கமான் கேல், அவ ஒரு சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் டென்ஷனா பேசுற. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது தெரியுமா உனக்கு. இங்க இருந்து அவளும் போறா. மார்னிங் வழக்கம் போல அப்பாவுக்கு புக்கே வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரா. நர்ஸ் கிட்ட கேண்டீன் எங்கன்னு கேட்கறா. அப்போ ப்ளூ அங்க இருக்க மாதிரி பாக்குறா. உடனே ப்ளூவை தேடிக்கிட்டு போறா. அவனோட தும்மல் அவனை காட்டி கொடுத்துருது. அதை தள்ளிக்கிட்டு இடைய போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் நவுத்திட்டு பாக்குறா. ஏய் நீ இங்கே இருக்க அப்படின்ட்டு பார்க்காத மாதிரி பேசுறான்.
இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவன் இமேஜினரி ஃப்ரெண்டுன்றதுனால மத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான். பெஞ்சமின் அக்கா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அவன் கண்ணுக்கு தெரியல. ப்ளூ கூட அவங்க வீட்டுக்கு வரா. இதை நிறுத்தியே ஆகணும், என் கண்ணுக்கு நீங்க இனிமேல் தெரியவே கூடாது, அதுக்காக நான் என்ன பண்ணணும், எந்த ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன் அப்படின்ட்டு கத்துறா. பிளாசமும் ப்ளூவும் ஓகே நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஹெல்ப் கேக்குறாங்க. பட் கேல் இல்ல நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க ஒரு புக்ல எல்லா இஃபோடைய ப்ரொஃபைல்ஸும் இருக்கு. அதை பார்த்துட்டோன்னே இவங்களை தேடி நம்ம உடனே போய் ஆகணும்னு சொல்றா. சரி ஓகேன்னு இவரும் ட்ரெயின்ல கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. முக்கியமான ஒரு ஆளை பார்க்க. இங்க ஒரு தீம் பார்க்குக்கு வராங்க. அது பூட்டி இருக்கு. அங்க ஒரு ராட்டினத்துல ரகசிய அறைக்குள்ள போறாங்க. அண்டர் கிரவுண்ட்ல போகுது. பார்த்தா பெருசா ஒரு வீடு மாதிரி இருக்கு. எல்லா எஃப்மே அங்கதான் இருக்குங்க. ஒரு பூனை டிவி பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு ரூம்ல எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குங்க. எங்களை உருவாக்குனவங்க எங்களை மறந்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் இன்னொருத்தவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதை ஏத்துக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு உட்டன் பாம பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்பை இஃப் கேல வந்து கலாச்சிட்டு போகுது. கெய்ட்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு இன்விசிபிள் இஃப். இப்போ கடைசியாக இவங்க தேடி வந்த ஆளை பார்க்குறாங்க. அவர் பேரு லெவிஸ். இவருக்கு 93 வயசு ஆகுது. உனக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இவர்கிட்ட கேளு, அவர் உனக்கு கிளியர் பண்ணுவாருன்னு சொல்றான் டென்ஷனா. இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? இவன் ஒரு குளோனா இருந்தான், எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டு இருந்தான். பட் இப்போ ரொம்ப டென்ஷனா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ மாத்திக்கலாம், நீ இமேஜின் பண்ற மாதிரி இந்த இடம் மாறும்னு சொல்றாரு. உடனே நம்ம பேயும் இமேஜின் பண்றா. இல்ல வேணாம் 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 பண்ணாத, அந்த இடமே அப்படியே மாறிட்டு வருது இவளுக்கு பிடிச்ச மாதிரி. ப்ளூக்கு இப்ப அவனுடைய ரூமு பேக்கரி மாதிரி மாறிடுச்சு. அங்க ஒரு ஸ்பேஸ் எஃப் இருக்கு. அதோடைய ரூம் பார்க்க ஸ்பேஸ் மாதிரியே மாறிடுச்சு. ஹினிகான் எஃப்க்கும் காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி மாறுது. பட் கால் ரவ கூட மூஞ்சில ஸ்மைலே இல்லாம டென்ஷனா அந்த இடத்துல விட்டு ஓடிட்டு இருக்கான். இவனை வச்சு ஒரு ஷோவே பண்றாங்க. கடுப்புல இருக்கான். எல்லாருமே அதுல டான்ஸ் ஆடுறாங்க. மறாவது நாள் பி 2 புக்கையும் வாங்கிட்டு வரா. இன்னொன்னு பெஞ்சமின்க்கு. கதை சொல்றியா? நோ டேட், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறா. பெஞ்சமினையும் பார்த்து எனக்கு ஒர்க் கிடைச்சிருச்சுன்னு சொல்றா. வாவ் கங்க்ராச்சுலேஷன், குட் லக். இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து எல்லா இஃபையும் இன்டர்வியூ பண்றாங்க. பெஞ்சமினுக்கு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் ஆக்கலாம்ட்டு பாக்குறா. அவனுடைய டேஸ்ட் ஹேபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யாராவது இருப்பாங்களான்ட்டு இன்டர்வியூ பண்றா. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பத்தி சொல்றாங்க, இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரா. பெஞ்சமின் கிட்ட ஒவ்வொருத்தவங்களையும் காட்டுறா. இவங்கள யார் உனக்கு தெரியறாங்க அப்படின்ட்டு. ஆனா அவன் யாருமே தெரியலன்றான். ஓ ஹே டோன்ட் வரி, அதான் நீ இருக்கியே, கவலைப்படாத அப்படின்றான் அவன். லேவிஸ் கிட்ட நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாமே பண்ணேன், பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. நான் இனிமேல் என்ன பண்றது? புதுசா குழந்தைங்களை தேடுறதை விட இவங்களை உருவாக்குனவங்க கிட்டேயே இவங்களை சேர்க்கணும்னு சொல்றாரு. அது எப்படி? அவங்க தான் இப்ப வளர்ந்துட்டாங்களே, இப்ப அவங்களுக்கு இவங்கள ஞாபகமும் இல்லையே, என்ன பண்றது? இல்ல அப்படிலாம் கிடையாது, என்னைக்குமே நம்ம ரொம்ப பிடிச்சவங்கள மறக்கவே மாட்டோம். நம்மளுடைய மெமரிஸ்ல என்னைக்கும் அவங்க ஆழமா தான் இருப்பாங்க. ஜஸ்ட் கண்ணை மூடி நினைச்சு பார்த்தா மட்டுமே போதும்னு கண்ணை மூடுறாரு. இப்போ இவரோட கற்பனைக்கு ஏற்ப அந்த தீம் பார்க் மாறுது. எல்லா இஃப் கூடயும் அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்குங்க. நைட் பாட்டி கிட்ட பி பாட்டி உங்களுக்கு யாராவது இமேஜினரி ஃப்ரெண்டு இருந்தாங்களா அப்படின்ட்டு கேட்குறா. அவங்களும் ஹோ எஸ், பட் ஆனால் எனக்கு இப்போ அதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் சின்ன வயசுல ரொம்பவும் டான்ஸ் ஆடினேன், ஸ்டேஜ்லலாம் டான்ஸ் ஆடுவேன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஃபோட்டோஸில் பார்த்துட்டு இருக்கும் போது பிளாசமோடைய ஃபோட்டோ அதில் பார்க்குறா. உடனே பிளாசம் கிட்ட வந்து ஹே பிளாசம், நீ யாரோட இஃப்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் பாட்டியோட இஃப் தான், சீக்கிரம் வான்னு கூப்பிட்றா. பட் பிளாசமுக்கு தெரியும், அவள் டெய்லியுமே ட்ரை பண்ணியிருக்கா. பட் பாட்டியோட கண்ணுக்கு அவள் என்றைக்குமே தெரியல. ஸோ அதனால விட்டுட்டா. இல்லை இப்போ வா நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம்ட்டு பாட்டிக்கு பிடிச்ச மியூசிக்கை ப்ளே பண்ணிட்டு இவங்க 2 பேருமே மறைஞ்சிக்கிறாங்க. அந்த மியூசிக் ப்ளே ஆனதுடனே பாட்டியும் வந்து பார்க்குறாங்க. அவங்களுடைய ஹோல்ட் மெமரிஸ் பாட்டிக்கு ஞாபகம் வருது. உடனே அவங்கள அறியாமலேயே அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களுடைய மெமரிஸையும் நினச்சி பார்க்குறாங்க. உடனே நம்ம பிளாசமும் அப்படியே மீன்றா. அவளுக்கு ரக்கெல்லாம் முளைக்குது. பாட்டி டான்ஸ் ஆடுற மாதிரியே அதே ஸ்டெப்ஸ் பிளாசமும் போடுறா. பேக்ரவுண்ட் லைட்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மறுநாள் ஸ்பை பே கிட்ட வந்து
நான் ப்ளூவை உருவாக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு போகுது. உடனே இவங்க 3 பேருமே அவனை தேடி கண்டுபிடிக்க போறாங்க. அவன் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவன் கம்பெனிக்கே போயிடுறாங்க. அப்ப பி பேக்கரியில இருந்து கேக்ஸ் வாங்கிட்டு போறான். நான் இதை டெலிவரி பண்ண வந்திருக்கேன்ட்டு உள்ள போறான். அவனுக்கு பக்கத்துல ப்ளூ உட்காரான். ஆப்போசிட்ல பி உட்காந்துக்கிட்டு அந்த கேக்ஸை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றா. இவன் ரொம்ப டென்ஷனா இருக்கான். பட் அந்த ஸ்மெல் பண்ணோடனே ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுறான். அவனுக்கு அப்படியே அவனுடைய பழைய நினைவுகள் வருது. அவங்க அப்பா அம்மா பேக்கரி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல தான் வந்து நம்ம ப்ளூவை அவன் இமேஜின் பண்ணி உருவாக்கியிருப்பான். அதெல்லாம் அவன் நினைச்சு பார்க்கும்போது நம்ம ப்ளூவும் மின்றான். அப்படியே இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தா உடனே சார் நெக்ஸ்ட் நீங்க தான் அப்படின்ட்டு கூப்பிட்டோன்னே அவன் திரும்பவும் டென்ஷன் ஆயிடுறான். ப்ளூவும் நின்றது. டென்ஷனா கதவுக்கு முன்னாடி போய் அப்படியே நிக்கிறான். அப்ப ப்ளூ பொறுமையா பின்னாடி போய் அவனை டச் பண்றான். அப்போ அவரும் ரிலாக்ஸ் ஆகுறாரு. ப்ளூவும் மின்றான். இப்போ ப்ளூவோட நினைவுகள் அவருக்கு வந்துருது. தேங்க்ஸ் பி அப்படின்னு இறுக்கி கட்டி பிடிக்கிறா. அதை பார்த்தோடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஒரு மாதிரி பாக்குறா, என்ன இவ டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்றாளேன்னு. ஏன்னா அவங்க கண்ணுக்கு நம்ம ப்ளூ தெரிய மாட்டான். அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, பட் இன்னுமே அவர் கொஞ்சம் பேடா தான் இருக்காரு. இதெல்லாம் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவளும் ஃபீல் பண்ணிக்கிட்டு கேல வந்து பாக்குறா, என் அப்பாவுக்கு இன்னுமே ரொம்ப முடியல அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. உடனே அவரும் உங்க அப்பாக்கு நீங்க போய் கதை சொல்லு, கண்டிப்பா அவர் குணமாவாருன்னு சொல்றாரு. தேங்க்யூன்னு அவரை கட்டி பிடிக்கிறா. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. எல்லா யூஃப்மே அங்கதான் இருக்கு. அப்பாவுக்கும் போயிட்டு இவளுடைய ஸ்டோரியே சொல்றா. நான் வளர்ந்துட்டேன்னு நினைச்சேன்ப்பா, பட் நான் வளரல. நான் என்னைக்குமே உங்களுடைய தேவதை தான். நீங்க எனக்கு ரொம்பவும் தேவைப்பா. உங்க கூட இருக்கும்போது தான் நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். நான் அம்மாவை இழந்த மாதிரி உங்களை இழக்க விரும்பலப்பான்னு அழுதுட்டே சொல்றா. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அவரும் சொல்றாரு. 2 பேருமே ஹாப்பியா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப வெளியே வந்து பாக்குறா, எந்த கிஃப்ட்டுமே இல்ல. உடனே தேங்க்ஸ் சொல்லலாம்ட்டு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு கேலோடைய ரூமை வந்து பாக்குறா. பக்கத்து வீட்டு பாட்டி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ரூம்ல யாருமே இல்ல, ரொம்ப வருஷமா இது பூட்டி தான் இருக்கு, வேணும்னா பாருன்னு திறந்து காட்டுறாங்க. இவ ரொம்ப அப்படியே குழப்பமா அப்படியே வரா. இப்போ இந்த ஊரை விட்டு போகலாம்னு அப்பாவும் பொண்ணும் கிளம்பிட்டு இருக்காங்க. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவருடைய திங்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுது. அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்போ இவ பண்ண ஒரு டிராயிங்க பாக்குறா. தீம் பார்க்கல அப்பா அம்மா கூட இருக்க மாதிரி ஒரு டிராயிங். அதுல சைட்ல ஒரு கிளவுன் இருக்கு. உடனே அதை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி கேரோடைய ரூமுக்கு வரா. ஓபன் பண்ணி உள்ள வந்து, ஐ எம் வெரி சாரி, நான் வளர்ந்துட்டேன்னு நினைச்சேன், நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன்னு நினைச்சேன், பட் எனக்கு நீ இப்போதான் முக்கியமா தேவை, என்ன மன்னிச்சிருன்னு கண்ணை மூடுறா அழுதுகிட்டு. இவ கண் முன்னாடி இவ நினைச்ச மாதிரி குளோன் இஃபாவே அவன் வரான். கேல் ஒன்றும் உண்மையான மனுஷன் கிடையாது, ஹிஃப் தான். இதை நம்ம கிட்ட 2-3 சீன்ல முன்னாடி காட்டியிருப்பாங்க. பட் பி தான் அதை ரெகனைஸ் பண்ணியிருக்க மாட்டா. இப்போ அப்பாவும் பொண்ணு அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. பாட்டிக்கும் பிளாசம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே அவங்களுக்குன்னு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி காட்டுறாங்க. கடைசியா நம்ம பெஞ்சமின்கும் அவனுக்குன்னு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டை உருவாக்கிடுறான். அவனை போலயே அவனோட இமேஜினரி ஃப்ரெண்டும் காலை உடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த படத்துல ஸ்டோரியை கேட்கும் போது உங்களில் எத்தனை பேருக்கு உங்களுடைய ஹோல்டு மெமரிஸ், உங்களுடைய சின்ன வயசு ஞாபகங்களை நினைவுபடுத்தி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.